ஒரு ஓட்டு நம்மளோட தலையெழுத்தை மாற்றுமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகமாக இருக்கா. கண்டிப்பாக மாறுங்க. ஒரு ஓட்டுனால ஒரு பிரளயமே நடக்கும். இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து யார் ஆள போகிறாங்கன்றது மக்களாகிய நாம தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ திங்க் ரைட், ஓட் ரைட் அப்படின்ற மாதிரி கரெக்டான டிசிஷன் எடுங்க. கரெக்டான பர்சன்ஸ்க்கு வந்து ஓட் பண்ணி அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம சிஎம் வந்து யாருன்னு நம்ம தேர்ந்தெடுத்து கரெக்டாக உட்கார வைக்கணும். ஸோ அதனால் வந்து நான் என்னுடைய ஜனநாயக கடமையான இன்னைக்கு ஓட்டு பதிவை நான் முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து ஓட்டு போட்டுட்டேன். இன்னும் நீங்கள் போடலையா, உடனடியாக வந்து உங்களுக்கு போலிங் ஸ்டேஷன் நியர்பை எதுவோ அதுக்கு போயிட்டு உங்களோட ஓட்டை வந்து இப்போவே பதிவு பண்ணுங்கள். காலையில் 7 மணிலேருந்து ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஈவினிங் 6 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களோட ஜனநாயக கடமையை மறக்காமல் நிறைவேற்றுங்க. இன்னும் நீங்கள் பண்ணலைன்னா உடனடியாக போயிட்டு உங்களோட 9 ஐடி ப்ரூஃபில் எதனா ஒரு ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, யூடிஐடி, அந்த மாதிரி ஒரு 9 ஐடி ப்ரூஃபில் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப், அப்புறம் பூத் ஸ்லிப் இருந்தால் பூத் ஸ்லிப் அதையே எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல வந்து ஓட்டு போட்டு உங்கள் கடமையை வந்து ஜனநாயக கடமையை வந்து நிறைவேற்றுங்க. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்எஸ்சி வித் கிஷோர். ஸோ எஸ்எஸ்சியில் சிஜிஎல் 2025க்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சு ஏப்ரல் 10. ஹோப்ஃபுல்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கீங்க. இந்த வாட்டி நானே வந்து ரிசல்ட்டை பார்த்தேன். ஸோ ஜேஎஸ்ஓ, அப்புறம் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அதர் தென் ஜேஎஸ்ஓ, அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட், அந்த மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஆல் செலக்ட் ஆன எல்லாருக்குமே. ஸோ இந்த வாட்டி வந்து எஸ்எஸ்சியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் டென்டேட்டிவ் அலோகேஷன். ஸோ எஃப்ஆர்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய புது மெக்கானிசம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா ஸ்லைடிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அதாவது இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எஸ்எஸ்சியில் வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த போஸ்ட்டை வேணான்னு சொல்லி வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னா, அந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அந்த இயர் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணாமலே இருக்குது. ஸோ இதை வந்து குறைக்கிறதுக்கு தான் எஸ்எஸ்சி வந்து இந்த நியூ ஐடியாவை கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டென்டேட்டிவ் அலோகேஷன் ஸ்லைடிங் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு புது ரூல்ஸ் வந்து புது மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து அந்த செலக்ட் ஆன போஸ்ட்டுக்கு போகிறாங்களா, விருப்பமாக இருக்கா அப்படின்றதுக்காக அவங்க ப்ரீ செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஸ்லாட் புக்கிங்கு அண்ட் வந்து சென்டர் அலோகேஷன்லாம் நீங்களே பண்ணணும். அதுக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ இன்னைக்கு 23rd முடியுது அந்த ஸ்லைடிங் மெக்கானிசம் போர்ட்டல் வந்து. ஸோ இதில் என்னென்னா, உங்களுக்கு எந்த சிட்டி வந்து நியர்பையாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். அதை சூஸ் பண்ணி ஸ்லாட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை ஆதார், உங்கள் பயோமெட்ரிக்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கேயே வந்து அந்த கேண்டிடேட்கான கன்சென்ட் ஃபார்ம் ஒன்று கொடுத்து கன்சென்ட் வாங்குவாங்க. என்னென்னா, நான் செலக்ட் ஆகிற போஸ்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன். அது என்ன போஸ்ட்டாக இருந்தாலும் சரி. அந்த செலெக்ஷன் சிஜிஎல்லில் போஸ்ட் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு. ஸோ அதில் உங்களுக்கு எந்த போஸ்ட் வந்து அலோகேட் ஆகிருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட் அலோகேட் ஆகிருக்கோ அதுக்கு நீங்கள் போகிறேன்னு கன்சென்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவங்க அந்த ஸ்லாட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க அனுப்புவாங்க அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ டோஷியர்ஸ்லாம் வந்து உங்களோட டோஷியர்னு சொல்லுவாங்க. அதாவது டோஷியர்னா கேண்டிடேட்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் ஆல் இன்ஃபர்மேஷன், எக்ஸாம்ஸ் ஓரியன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த டோஷியர் தான் இருக்கும். அது இப்போ எல்லாமே டோஷியர். இதுக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக இருந்தது. இப்போ வரது எல்லாமே எலக்ட்ரானிக் டோஷியர்னு சொல்லுவாங்க. ஸோ கேண்டிடேட்னுடைய ஆல் இன்ஃபர்மேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் எக்ஸாம் டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது எல்லாமே அந்த டோஷியரில் தான் இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எப்போ கன்சென்ட் வந்து கொடுக்குறீங்களோ, நான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அக்ரி பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அந்த டோஷியர் எடுப்பாங்க. ஸோ இந்த மெக்கானிசம் வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்க தான். ஏன்னா பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ செலக்ட் ஆகியும் கூட நிறைய போஸ்ட்டுக்கு போகாதனால அந்த வேக்கன்சி ஃபில் ஆகாதனால இது கிளியர் பண்ணி ஒரு பாயிண்டில் ஜஸ்ட்டு மிஸ் ஆனவங்களாம் கூட அந்த இயர் அந்த வேக்கன்சி ஃபில் பண்ண முடியாமல் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாத இந்த வேக்கன்சி வந்து அப்டேட்டும் பண்ண முடியல எஸ்எஸ்சினால். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு போகல அப்படின்னா எஸ்எஸ்சினால் அந்த வேக்கன்சியும் அந்த இயருக்கு அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அந்த வேக்கன்சி அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபால்ட்ஸு, இந்த எரர்ஸ்லாம் தடுக்க தான் வந்து எஸ்எஸ்சி வந்து இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ கொடுத்துருக்கிற போஸ்ட்டுக்கு அந்த கன்சர்ன் நீங்கள் கொடுக்கல, நான் வந்து போஸ்ட் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னா அதுக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களா ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த ரிசல்ட்டில். ஸோ அந்த போஸ்ட் எனக்கு வேணாம், நான் வேறு போஸ்ட்டுக்கு போகிறேன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்கிரேட் யுவர் செல்ஃப்,
அப்கிரேட் மை போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிற போஸ்ட்டுக்கு அந்த வேகன்சிலாம் ஃபில் ஆகிட்டு நீங்கள் கேட்குற போஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேகன்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்கிரேட் ஆன போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு கன்சர்ன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு கொடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் கேட்குற டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கு வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சு ஆல்ரெடி, அதில் வந்து யாருமே வந்து ஃபில் ஆகாமல் இல்லை, யாருமே வேண்டான்னு சொல்லலை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன போஸ்ட் செலக்ட் ஆகிருக்காங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் போய் தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அந்த போஸ்ட்டு அது வந்து வேக்கன்சியாக தான் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டென்டேட் அலோகேஷன் தான் வந்து விட்டுருக்காங்க. ஃபைனலாக நீங்கள் அந்த ஸ்லைடிங் மெக்கானிசம்லாம் போட்டு ஸ்லாட் புக் பண்ணிட்டு உங்களோட ஆதார் அண்ட் பயோமெட்ரிக்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் கன்சர்ன் கொடுத்த பிறகு ஃபைனல் லிஸ்ட் வந்து விடுவாங்க. அதில் தான் நீங்கள் ஃபைனலாக செலக்ட் ஆகிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து டென்டேட்டிவ் தான். ஃபைனலாக நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த போஸ்ட் இப்போ வந்தது வந்து ஃபைனல் தான். இப்போ வந்து இந்த பிடிஎஃப்ல வந்து உங்கள் நேம் இருந்தது அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் ஆகிருக்கீங்க, ரேங்கோடு வந்திருக்குன்னா நீங்கள் செலக்டட் தான். பட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் தான் செலக்ட் ஆகிருக்கீங்கன்றது ஃபைனலைஸ் ஆகாது. அது எப்போ ஆகுனா நீங்கள் அந்த ஸ்லைடிங் மெக்கானிசம்லாம் முடிச்சுட்டு அந்த கன்சர்ன் ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட்டு வந்து பிடிஎஃப் விடுவாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக செலக்ட் ஆகிருக்கீங்களான்றது அந்த பிடிஎஃப்ல தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்து ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்எஸ்சியில் வந்து செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 2026க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் 12th படிச்சிருந்தாலும் டிகிரி எனி வந்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே காமன் தான். ஓபிசி ஜென்ரல் எல்லாத்துக்குமே 100, எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி அந்த வந்து நில் ஃபீஸு, விமனுக்கு வந்து நில். ஓகேங்களா? ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் போஸ்ட் வந்து இப்போது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஆடிட்டிங் ஆஃபீஸு, அந்த மாதிரி ஃபயர் டிபார்ட்மெண்ட்ஸு, ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்ஸ், ஆர்மி, அந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. ஸோ நிறைய போஸ்ட்டுக்கு வந்து இருக்குது. ஸோ தயக்கமே பண்ண வேண்டாம். நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் 12th படிச்சிருந்தாலும் இல்லை எனி டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உடனடியாக வந்து நீங்கள் அந்த எஸ்எஸ்சி வெப்சைட்குள்ளே போயிட்டு ஆல்ரெடி வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏற்கனவே எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அதே மாதிரி தான் ப்ரொசீஜரு. உங்கள் ஃபோட்டோ, உங்களுடைய ஆதார் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது சைனும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் ரிசல்ட்டில் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் கிளியர் ஆகாதவங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னா டயர் 1 கிளியர் பண்ணிவிட்டு டயர் 2 கிளியர் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஃபைனல் ரிசல்ட் எல்லாம் வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபேவராக வந்திருக்காது. அப்படின்றப்ப நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபீலும் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷன் இப்போதுலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் இந்த வருஷம் கண்டிப்பாக வருது. வேக்கன்சி நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ டிலே ஆயிருக்கு. ஏன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 வந்து ரிசல்ட் டிலே ஆனதுனால இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்புறம் வந்து இந்த டென்டேட்டிவ் அலோகேஷன்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட் வந்த பிறகு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். மே எண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிஜிஎல் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபோர்த் கம்மிங் வந்து கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸும் வந்து டயர் 1 டயர் 2 கண்டிப்பாக வரும். ஸோ வந்து ப்ரிப்பரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த வீக்காக இருக்கிற செக்ஷனை இப்போ ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதில் வந்து நீங்கள் கிளியர் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ சிஜிஎல் 2025ல் நீங்கள் எதில் மிஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் வந்து ஸ்கோர் கார்டு விடலை. ஸ்கோர் கார்டு விட்டால் தான் தெரியும் யார் யாரெல்லாம் என்ன மார்க், நார்மலைசேஷன் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கட் ஆஃப் மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஓபிசி 36 அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து கட் ஆஃப் விட்டுருக்காங்க. இன்னும் வந்து மார்க்ஸ் வந்து இல்லை ஸ்கோர் கார்டு. ஸோ மார்க்ஸ் விட்டோம்னே உங்களுடைய லாகின் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர் போட்டு வியூ மார்க்ஸும் கொடுத்தா நீங்கள் என்ன ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்றது தெரியும். ஸோ அதில் பார்த்துட்டு அதில் இண்டிவிஜுவலாக வந்து எந்தெந்த செக்ஷன் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்னு போடுவாங்க. ஸோ அதில் பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த செக்ஷன் வீக்காக இருக்கீங்களோ அதில் வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு உங்களை வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்தராக எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து என்னுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உடனே போடுறேன். அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய இன்ஸ்டாலையும் வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.